ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிள் டிசைன் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸ்டார் நெக்கை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். எப்போதுமே இது போல் பாக்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து என்ன நெக் வரைகிறோமோ அந்த நெக்கை இது போல் வரைஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த நெக் டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நழுவுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3 சைடுமே நம்ம வந்து பின் குத்திக்கலாம். நேராக வரலை அப்படின்னா லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே தச்சுக்கலாம். இல்லை எனக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னா இது போல் 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் கார்னர் பகுதி வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசி உள்ளே இறக்கி துணியை திருப்பிக்கலாம். இப்போ நூல் பிசுரை கையோடே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த மூளை வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த மூளை வரக்கூடிய இடத்துல ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு மெயின் கிளாத்தில் படிமான தையல் போடும் பொழுது நெக்கோட ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். ஏனோ தானோன்னு தைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது போல் கரெக்டாக வந்து மடித்து விட்டுட்டு நம்ம வந்து ஊசியை உள்ளே இறக்கி துணியை வந்து திருப்பி இது போல் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டா ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நெக்கோட ஷேப்பை அழகாக நீட்டாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே அழகாக நீட்டாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது துணி என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இந்த படிமான தையல் போடும் பொழுதுமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் இதோட ஷேப் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக பக்காவாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கழுத்து பகுதியை அழகாக நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம். கீழே பட்டியெல்லாம் தைச்சி டாட் பிடிச்சி அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம அயன் பண்ணிடணும். இப்போ சென்ட்ரு பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல அப்படியே பாருங்கள், ஒரு வளைவு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரஃப்பாக போட்டு பார்த்துட்டு அது எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டார்க்காக போட்டுக்கலாம். ஒன் சைடு மட்டும் இது போல் வந்து வரைஞ்சி விட்டுறலாம் பாருங்கள். அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட்டில் இது போல் மடித்து விட்டுட்டு கரெக்டாக சென்ட்ரு பண்ணி மடிச்சுட்டு அந்த இடத்த நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சு அந்த சைடு அப்படியே விழுந்துடும். இப்போ இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், நம்ம வந்து பிளெயினாக இருக்கக்கூடிய பட்டை லேஸை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். கிராஸாக நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது போல் நம்ம வந்து வச்சு பார்த்துட்டு கரெக்டாக பாருங்கள். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், கோட்டை ஒட்டியே லேஸ் வச்சு தைக்கக்கூடாது. இந்த சைடு அந்த சைடு 3/4 இன்ச்சு கூடுதலாக இது போல் விட்டே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு நிறையா பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சு பார்த்துட்டு அந்த நெக் பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி நம்ம வந்து தைக்கணும் பாருங்கள். ஆரம்பிக்கும் போதும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு விட்டே ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், அந்த லேஸில் நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். தைக்கும் பொழுது அந்த கோட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது லைன் வைக்கும் பொழுது 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அந்த ரெண்டாவது லைன் பாருங்கள், இது போல் பெருக்கல் மாதிரி வச்சு நம்ம தச்சுக்கலாம்.
எல்லா லைனுக்குமே நம்ம வந்து 2, 2 தையல் கண்டிப்பா போட்டுக்கணும். இப்ப அந்த தையலுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு லேஸை இது போல கரெக்ட்டா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சைடுமே. கீழயும் பார்த்தீங்கன்னா 3வதா இதே லைன வந்து அப்படியே நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, கழுத்த ஒட்டியே இந்த லேஸ பயன்படுத்தி தச்சுக்கலாம். லேஸ் அந்த சைடு, இந்த சைடோ தள்ளி வந்துறக்கூடாது. கரெக்ட்டா வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் கண்டிப்பா வைக்கணும். ஃப்ளீட் வைக்காம தச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு கட் பண்ணும்பொழுது எந்த மாதிரி ஷேப்ல கிடைச்சுச்சோ, அதே ஷேப் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால கண்டிப்பா ஃப்ளீட் வச்சா மட்டும்தான் அந்த ஸ்டார் நெக்கோட ஷேப் நம்மளுக்கு அழகா நீட்டா கிடைக்கும். இப்போ இந்த சென்ட்ரு பகுதியில அந்த இன்ட்டு மாரி தச்ச இடம் பிசுறு தெரியாம இந்த லேஸை கவர் பண்ணி இது போல கொஞ்சம் கொஞ்சமா வளைவாவே நம்ம தச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சா இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே இந்த சைடுமே லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம்.
இப்போ பாருங்க நம்ம வந்து அழகா நீட்டா தச்சு முடிச்சுட்டோம். நூல் பீஸர கையோட கட் பண்ணிக்கலாம். நீட்டா அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.